அந்த மாணவர்களே சந்திச்சு பையன் நீ என்னமா இருக்கிற, நீ என்னமா இருக்கிற, நீ இதை செஞ்சு அதை போட்டுருக்கியா, எதிர்த்தி நீனே சொல்லி சொந்தக்காரங்களுக்கு தெரியாது, அவங்க விரும்ப மாட்டாங்க, வர மாட்டாங்க, பேச மாட்டாங்க. நீங்க தான் எனக்கு சொத்தா இருந்தீங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. Augustine sir, chemistry. மனமார்ந்த வாழ்த்துக்களை அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன். இது ஒரு அழகான மலரும் நினைவு நிகழ்ச்சி. நம்ம என்ன பள்ளியில படிச்சு கொடுக்கும்போது நம்ம என்ன சாதிச்சோம் அப்படிங்கிறத இப்போ உங்களை பார்க்கணும் தெரிஞ்சுக்க முடியும். நாங்கள் என்ன சாதனை செஞ்சோங்கிறத உங்களை பார்க்க இந்த மாதிரி நிறைய பேர் சந்திச்சிருக்கிறேன். உங்களே நிறைய பேர் எனக்கு பேச நான் தெரியும், பேர் தெரிய மாட்டேன். ஒரு சிலர் மட்டும் அடிக்கடி சந்திக்கக்கூடிய மட்டுமே நல்லா தெரியும், மற்றவங்களுக்கு தெரிய முடியாது. நம்ம வாழ்க்கையில ஏதாவது நல்லா பண்ணணும், மனுஷனா பிறந்தா நல்லா பண்ணணும்னு சொன்னா இப்போ உங்களை பார்க்கும்போது நம்ம உண்மையிலேயே மனுஷனா பிறந்ததுக்கு நம்ம நல்ல ஒரு சேவை செஞ்சிருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு மன நிறைவு ஏற்படுது. இப்படி மன நிறைவை கொடுத்தவங்க அனைவருக்கும் உளமான நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி. சுல்தான் சார், சயின்ஸ் எடுத்துக்கோங்க. அனைவருக்கும் இனிய மாலை நல்வாழ்த்துக்கள். நான் இங்கு கலை அறிவியல் பாடம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆர்ட்ஸ் கிளாஸுக்கு தான் பாடம் நடத்திருக்கோம். எங்கள்கிட்ட வரக்கூடிய மாணவர்கள்லாம் எல்லாரும் ஃபர்ஸ்ட் குரூப் செகண்ட் குரூப்பாக முடிச்சுட்டு அதன் பிறகு அதெல்லாம் கிடைக்காத பட்சத்தில் வரக்கூடிய மாணவர்கள் தான் எங்கள்கிட்ட வருவாங்க. அப்படிப்பட்ட மாணவர்களை அந்த தாழ்வு நிலையை போக்கி அவர்களும் நல்ல நிலைக்கு வர முடியும் என்ற அவர்களுக்கு தன்னம்பிக்கையை உருவாக்கி அதன் மூலமாக அவர்களை நாங்கள் எதிர்காலத்தில் சாதிக்கக்கூடியவர்களாக ஆக்கி இருக்கிறோம். சார் என்னை முன்னாடி மேடைக்கு அழைத்தார்கள். நான் இதே பள்ளியில் 78 80 பேச்சில் ப்ளஸ் 2 படித்தாரு. எல்லாம் எனக்கு ஆசிரியர்கள். அதனால தான் நீங்கள் ஆசிரியர் வரிசையில் இருங்க, நான் மாணவர் வரிசையில் இருக்கிறேன். அதனால் என்னுடைய கணித ஆசிரியர், வேதியியல் ஆசிரியர், நம்முடைய ஆங்கில ஆசிரியர்கள் எல்லாம் இந்த மேடையில் தான் முதல் ப்ளஸ் 2 செட்டு. நாங்கள் தான் ப்ளஸ் 2 செட்டு, ஃபஸ்ட்டு செட்டு. இது கீழே தான் எங்களுக்கு ஆய்வு போடும். முதல்ல இந்த இதில் பில்டிங்கில் ஃபஸ்ட்டு இதுதான் ஆய்வு போடும். மேலே மாடிலாம் இல்லை. அப்போ 78 80 அப்போ அவங்கெல்லாம் அப்படியே அப்கிரேட் ஆகி ப்ளஸ் 1 ப்ளஸ் 2க்கு எங்களுக்கு பாடம் நடத்த வந்தாங்க. சார் கெமிஸ்ட்ரி, அதுக்கு அடுத்து நம்ம இப்போ ஐபிஎஸ் சாராக இருந்த ராதாகிருஷ்ணன் சார் தான் எங்களுக்கு கெமிஸ்ட்ரி எடுத்தாங்க. அதன் பிறகு சார் வந்து எங்களுக்கு கண்டினியூ பண்ணாங்க. மேத்ஸ் சார் அதே சீனிவாசன் சார் தான் 78 80 பேஜில் ஃபஸ்ட்டு செட் நாங்கள் தான் ப்ளஸ் 2. எங்களுடைய மாணவர்களுக்கும் ஆர்ட்ஸ் வரக்கூடிய மாணவர்களுக்கு எங்களால் முடிந்த வரையில் நாங்கள் சிறப்பாக அவர்களை உருவாக்கி வெளியே அனுப்புகிறோம். ஏன்னா எங்களோட வரக்கூடிய மாணவர்கள் வந்து ஆரம்ப காலங்களில் உள்ள மாணவர்கள் வந்து எப்பவுமே ஒரு அட்டை 2 அட்டை 3 அட்டைன்னு வருவாங்க. இப்போ அட்டையை குறைஞ்சி விட்டது. அட்டைனா ஃபர்ஸ்ட் அட்டை முடிஞ்சிருப்பான், 2 அட்டை 5 அட்டையெல்லாம் வரக்கூடிய மாணவர்கள்லாம் எங்களை வந்திருக்கிறாங்க. அவர்களெல்லாம் நாங்கள் ஒரே அட்டையை ஆக்கி நாங்கள் நினச்சிவோம். 10th 5 அட்டையில் வருவாங்க. ப்ளஸ் 2 முடிச்சு போகும்போது நாங்கள் ஒரே அட்டையாக ஒரே முறையில் அவர்களை வெற்றி பெற செய்து நாங்கள் வழி அனுப்பியிருக்கிறோம். இப்போ முன்னாடி சொல்லும்போது எதிர்காலமே சொல்லுவோம். இப்போ இந்தியாவுடைய நிகழ்காலம் நீங்கள் தான். நிகழ்காலமே நாங்கள் இப்போ உங்களை என்ன செய்யலாம் நிச்சயமாக. ஏன்னா எதிர்காலம் உங்களுடைய குழந்தைகள் உங்களுடைய வாரிசுகள் இப்போ எதிர்காலம் ஆகிட்டாங்க. நீங்கள் நிகழ்காலம் ஆகிட்டீங்க. நாங்கள் கடந்த காலம் ஆகிக்கொண்டு இருக்கிறோம். நாங்கள்லாம் நீங்கள் என்ன செய்யலாம், இந்த கடந்த காலங்களாக சென்று கொண்டு இருக்கிறோம். நீங்கள் எல்லாம் நிகழ்காலத்தை நினைக்கும் பொழுது உண்மையிலேயே எங்களுக்கு பெருமைக்குரியதாக இருக்கிறது. நிச்சயமாக வாழ்க்கையில் நீங்கள் 3 விஷயங்களை பின்பற்றணும். ஒன்று தன்னம்பிக்கை, எப்பொழுதுமே நம்ம மேலே நம்பிக்கை இருக்கணும். இன்னும் வாழ்க்கையில் பெரிய நிலையை நாம் அடைய முடியும். இது ஒரு பெரிய ஒரு சாதனை கிடையாது. இன்னும் சாதிக்க வேண்டிய வயது உங்களுக்கு நிறையா இருக்கிறது. சாதிக்கணும், நிறையா தன்னம்பிக்கை வேணும். அதற்காக நீங்கள் என்ன செய்யணும், விடாமுயற்சி, கடின உழைப்பு, இந்த 3 இருந்தால் நீங்கள் இன்னும் பெரிய நிலைகளை மிகப்பெரிய நிலைகளை நீங்கள் நிச்சயமாக அடைய முடியும். அதற்கான உங்களுக்கான பேசிக் இந்த ஸ்கூலில் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. பல்வேறு வகையான அறிவுரைகள், எப்பொழுதுமே படிப்பு பற்றிய அதை பற்றிய சிந்தனை உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது வகுப்பறையில். இப்பொழுது நிகழ்காலங்களில் அதை நீங்கள் சந்தித்து கொண்டிருக்கிறீர்கள். அதனால் நிச்சயமாக நீங்கள் அதாவது இன்னும் வருங்காலம் இந்த நிகழ்காலம் முடிந்து உங்களுடைய ஓய்வு காலங்கள் என்று வரக்கூடிய நிலையில் நீங்கள் என்ன செய்யணும்,
உங்களுக்கென்று நிச்சயமாக ஒரு உன்னதமான நிலையை நீங்கள் வைத்துக் கொள்ள வேண்டும். நீங்கள் சேமிப்பு நிச்சயமாக சேமித்து, ஏன்னா நான் காமர்ஸ் அக்கௌண்டன்சி பாடம் நடந்ததுனால பொருளாதாரத்தை நான் சொல்ல வேண்டியிருக்கிறது. பொருளாதார நிலையில நீங்கள் நிச்சயமாக வலுப்பெற்றவர்களாக மாற வேண்டும். எதிர்கால இந்தியாவை நிச்சயமாக வல்லரசாக உருவாக்க வேண்டிய பணி உங்களிடம் இருக்கிறது. அதை நிச்சயமாக நிறைவேற்ற என்று கூறி வாழ்த்து வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். லியாகத் அலி சார் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். அந்தல் ஹக்கு லைஸல் ஹாதி இல்லாஹு அந்தல் ஹாதி அந்தல் ஹக்கு லைஸல் ஹாதி இல்லாஹு லைஸல் ஹாதி இல்லாஹு விந்தை மிகுந்தோர் சொல்லில் விளங்கும் வல்ல நாயனே அல்லாஹு வல்ல நாயனே அல்லாஹு என்று எல்லாம் வல்ல இறைவனை போற்றி என்ற சிறிய உரையை ஆரம்பம் செய்கிறேன். இந்த மாலை பொழுது பொன்மாலை பொழுது. இந்த சிறப்பு வாய்ந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கக்கூடிய என் சகோதர ஆசிரியர் பெருமக்களே, என் மாணவ கண்மணிகளே, கண்மணிகளின் பெற்றோர்களே, அவர்கள் குழந்தைகளே, நண்பர்களே, உற்றார் சுற்றத்தார்களே, உங்கள் அத்துணை பேருக்கும் என் மாலை வணக்கத்தின் சலாத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஈன்ற பொழுதில் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய். ஒரு அருமையான குரல். ஒரு தாய், உனக்கு குழந்தை பிறந்துருச்சு, அதுவும் ஆண் குழந்தை பிறந்துருச்சு அப்படின்னு சொன்ன உடனே அவளுக்கு அவ்வளவு மகிழ்ச்சி இருக்குமா. நம்ம ஒரு குழந்தை பெற்றிருக்கோம், ஆண் குழந்தையாக பெற்றுட்டோம் அப்படிங்கிற ஒரு சந்தோஷத்துல இருப்பா. அப்படிப்பட்ட சந்தோஷத்தை விட மேற்கொண்டு ஒரு பெரிய சந்தோஷம் அவளுக்கு கிடைக்குது. எப்போ தன் மகனை சான்றோன் என கேட்டதாய். ஆமா, ஆம்பளை பிள்ளை பிறந்துச்சு, அது இருக்கும்போது தெரு தெருவா சுத்திட்டு இருக்குது, இந்த உதவி பெறதுக்கு என்ன பாவம் செஞ்சாலோ அப்படின்னு கேட்கறதை விட சான்றோன் என கேட்ட தாய். உன் புள்ள சான்றோன் எத்தனை பேருக்கு உதவி செய்யறான், எவ்வளவு வள்ளத்தன்மை வாய்ந்தவனா இருக்கிறான், கஷ்டப்பட்ட காலத்துல எவ்வளவு பேர் வந்து அவனை அணுகிறாங்க, எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமாமான்னு சொல்லும் போது அந்த தாய் என்ன செய்யறானா, அவனை பெற்ற காலத்தை விட அவன் சான்றோன் என கேட்ட காலத்துல ரொம்ப மகிழ்ச்சி சந்தோஷத்தை அடைகிறான். அதை போல உங்களை படிச்சு கொடுத்த காலமெல்லாம் போயிடுச்சு. இப்ப உங்களையெல்லாம் பார்க்கும்போது என் பிள்ளைகளை பார்க்கிற மாதிரி ஒரு சந்தோஷம், ஒரு மகிழ்ச்சி. என் பிள்ளைகளுக்கு குழந்தைகள் இருக்கு, அவங்க பெரிய பெரிய டாக்டரா இருக்காங்க, அவங்க இன்ஜினியரா இருக்காங்க, பெரிய பொருளாதார நிபுணரா இருக்கிறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது எவ்வளவு சந்தோஷமா இருக்கு, ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. இந்த நாள் நிச்சயமாக என்னுடைய வாழ்க்கையில ஒரு பொன்னான நாள். இந்த நாளை நான் என்றைக்குமே மறக்க முடியாது. நண்பர்கள் சொன்னாங்க, அந்த பிரிவு உபசார பாடல் ஒன்று இருக்கு, அதை லேசா கொஞ்சம் ஒரு 2 லைனாவது பாடி காட்டிட்டு போங்களே அப்படின்னு சொன்னாங்க. இந்த பசுமை நிறைந்த நினைவுகளே அப்படிங்கிற ஒரு 4 வரி பாடிட்டு போனாங்க. நினைக்கிறதுல ஏதாவது பிரச்சனை இருக்கா? பசுமை நிறைந்த நினைவுகளே, பாடித் திரிந்த பறவைகளே, பழகி கழித்த தோழர்களே, பறந்து செல்கின்றோம் நாம் பிரிந்து செல்கின்றோம். பசுமை நிறைந்த நினைவுகளே, பாடித் திரிந்த பறவைகளே, பழகி கழித்த தோழர்களே, பறந்து செல்கின்றோம் நாம் பிரிந்து செல்கின்றோம்.
குரங்குகள் போலே மரங்களின் மேலே தாவி திரிந்தோமே, குரங்குகள் போலே மரங்களின் மேலே தாவி திரிந்தோமே, குயில்களைப் போலே இரவும் பகலும் கூவி திரிந்தோமே, குயில்களைப் போலே இரவும் பகலும் கூவி திரிந்தோமே, வரவில்லாமல் செலவுகள் செய்து மகிழ்ந்திருந்தோமே, வரவில்லாமல் செலவுகள் செய்து மகிழ்ந்திருந்தோமே, வாழ்க்கை துன்பம் அறிந்திடாமல் வாழ்ந்து வந்தோமே, நாமே வாழ்ந்து வந்தோமே, பசுமை நிறைந்த நினைவுகளே, பாடித் திரிந்த பறவைகளே, பழகி கழித்த தோழர்களே, பறந்து செல்கின்றோம், நாம் பிரிந்து செல்கின்றோம். எந்த ஊரில் எந்த நாட்டில் எங்கு காண்போமோ, எந்த ஊரில் எந்த நாட்டில் எங்கு காண்போமோ, எந்த அழகை எந்த விழியில் கொண்டு செல்வோமோ, எந்த அழகை எந்த விழியில் கொண்டு செல்வோமோ, இந்த நாளை வந்த நாளில் மறந்து போவோமோ, இந்த நாளை வந்த நாளில் மறந்து போவோமோ, இல்லம் கண்டு பள்ளி கொண்டு மயங்கி நிற்போமோ, நாமே மயங்கி நிற்போமோ, பசுமை நிறைந்த நினைவுகளே, பாடி திரிந்த பறவைகளே, பழகி கழித்த தோழர்களே, பறந்து செல்கின்றோம், நாம் பறந்து செல்கின்றோம். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். வானவிகளாய் பூத்திருக்கின்றனர். நம்மை நம்முடைய நண்பர்களுக்கு அறிமுகம் செய்து கொள்வோம். 93 பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து முன்னாடி வந்து உங்க எல்லாரையும் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கோங்க. உங்க ஃபேமிலியும் இங்க வரட்டும். ஒவ்வொருத்தரா வாங்க. மூத்தவங்க பேர் அக்ஷயா, ரெண்டாவது பேர் அஷ்மிதா. தேங்க்யூ. மேடம் எப்படி மேடம்? என் பேர் சத்யவதி. என் ஹஸ்பண்ட் எனக்கு 2 பொண்ணுங்க. ஃபர்ஸ்ட் போறா, 6 போறா. சுகிதா. என் ஹஸ்பண்ட் டாக்டர் இருக்காங்க. பேர் குமரேசன். என் பெரிய பையன் 10th. 2 பேர் ட்வின்ஸ், விஜய் அபிதா. திருமதி சங்கீதா அவர்கள். சங்கீதா ஹஸ்பண்ட் வந்து ஃபாரஸ்ட் ஆஃபீஸராக இருக்காரு. கர்நாடகா போனாங்க. பெல்லாரி ஃப்ரெண்ட்ஸில் மூத்தது பொண்ணு, 2வது பையன். ஊர்ல இருந்து இன்னைக்கு தான் வந்ததுனால 2 பேரும் டயர்டாக படுத்துருக்காங்க. நான் மட்டும் தனியாக வந்திருக்கேன். அவ்வளோதான். ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கேன். அங்கே ஒர்க் பண்ணல. சாரத்துல பார்க்கறது ரொம்ப சந்தோஷம். 20 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு பொண்ணான நாளை உருவாக்கி கொடுத்ததுக்கு எங்க தோழர்கள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஆவலோட ஓடி வந்திருக்கு எல்லாரையும் பார்க்க. ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் ஒரு பொன்மாலை பொழுதுன்னு சொல்றது இதுதான் நினைக்கிறேன் எனக்கு.
ஹஸ்பண்ட் வந்து ஜாஃபர் இஸ் ஒர்க்கிங் துபாய், ஒரு ஆடிட்டராக இருக்காரு. நான் இப்போ வந்து எம்ஜி ஸ்கூலில் ஸ்டாஃபாக இருக்கேன். இது ஃபர்ஸ்ட் குழந்தை. அவங்க வந்து ஜே ரோஷன் செக்டா. ஸ்டெப்பிங் இன் டு 9th ஸ்டாண்டர்ட். இது செகண்ட் குழந்தை. இவங்க வந்து 4th ஸ்டாண்டர்ட் போயிட்டு இருக்காங்க. தேங்க்யூ. திருமதி ஷர்மிளா அவர்கள். ஷர்மிளா, ஹஸ்பண்ட் ஏபிபியா இருக்காங்க. பொண்ணு ரேஷ்மா பேர். திருமதி ஹசி. டாக்டர் குருந்தமிச்சாரி, நான் கோயம்புத்தூர்ல இருக்கேன். எனக்கு 3 பசங்க. She is always very nostalgic about the memories she spent time here. நிறைய பேசுவாங்க உள்ள நல்ல விஷயங்கள் பற்றி. I am very impressed by the crowd that organized there. And actually she pulled me here. But I am happy for her. திருமதி ரம்யா அவர்கள். ராம்நாட்டில் தான் இருக்கேன். தேனிக்கரையில் புதுசாக ஜெயன் கேன்சர் ஓப்பன் பண்ணிட்டு என் ஹஸ்பண்ட் தினேஷ் பாபு, அவர் ஜி சினிமா ரன் பண்ணியிருக்காரு. எனக்கு 2 பசங்க. மூத்தவன் அரவிந்த் ஜெகன், 2வது பையன் அரவிந்த் ஜெகன். தேங்க்யூ. திருமதி ராஜலட்சுமி அவர்கள். ராஜலட்சுமி, ஊட்டியில் இருக்கேன். டெரி கேன்சர் ஹாஸ்பிட்டலில் இருக்கேன். ஹஸ்பண்ட் வந்து டாக்டர் கார்த்திகேயன், சைக்காட்ரிஸ்ட், மீனாட்சி மிஷன்ல ஜிஹெச்பி. ஒரே பையன் 7 years old. திருமதி பாபி அவர்கள். என் பேர் பாபி. என் ஹஸ்பண்ட் சயின்டிஸ்டாக இருக்காங்க. அவங்க பேர் ஜீவா. லீவ் வெக்கேஷன்னால நாங்கள் இங்கே வந்திருக்கோம் ஊருக்கு. அவங்க வரல. எனக்கு ஒன்லி மை டாட்டர் இஸ் அஹானா, 6th படிக்குது. இப்போ நாங்கள் புவனேஸ்வரில் இருக்கோம். திருமதி ஹேமலதா. நாவல்கிரி ரியலைஸ் பண்ணுறேன். ஃபாதர்ஸ் இருக்கேன். ரைட்டர் மந்தையா மூத்த மக பேர் வந்து சமிகாணி. மகேஷ் மகேஷ் எம்சி சென்டர். ஓகே 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 ஓகே. சத்தியமா நான் மகேஷ் பேசுகிறேன். பேரெல்லாம் பேசி பழக்கம் இல்லை. வேறு ஒன்றும் இல்லை. என்னோட ஒய்ஃப் பேர் ரமேதி. என் சன் வந்து சக்திநாதன். ஒரு கூச்சப்பட்டு வரமாட்டேங்கிறேன். பின்னாடி வந்திருக்கேன். ரொம்ப தேங்க்ஸ். எல்லாரும் வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷம். முதல்ல எங்கள் ஆசிரியர் எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. நெக்ஸ்ட் எம்சி செந்தில். சரவணன். சரவணன் நல்லா சோறு போட்டுக்கிட்டு இருக்காரு அவரு. நான் ராம்நாட்டில் தான் இருக்கேன். என் மிஸ்ஸஸ் ஹோம்மேக்கராக இருக்கா. இங்கே மீனா அக்கௌண்ட் சொல்லிட்டு பேக்கேஜ் ட்ரிங்கிங் பண்ணுறது. சரவணன் சரவணன். இப்போ உங்களை
பழைய எல்லா ஃப்ரெண்ட்ஸையும் பார்க்கறதுல ரொம்ப சந்தோஷம். இந்த டச் வந்து எவ்ரி இயர் கண்டினியூ ஆகணும்னு நான் ரொம்ப வேண்டி கேட்டுக்கிறேன். இதை எப்படி ஆர்கனைஸ் பண்ணீங்களோ அதே மாதிரி எவ்ரி இயர் ஆர்கனைஸ் பண்ணிடுங்க. அடுத்த வட்டம் வரும்போது கண்டிப்பாக நான் ஃபேமிலியோடு வரேன். நீங்கள் உங்கள் கோயம்புத்தூர் பயணிங்கிறதுனால உங்களால் வர முடியல, அது ஃபுல்லாக அந்த இதில் இருக்காங்க. அடுத்த வட்டம் நெக்ஸ்ட்டு வந்து கண்டிப்பாக தேங்க்யூ. ராஜா from வள்ளியூர். எல்லாருக்கும் வணக்கம். சார், என்னோட படித்த நண்பர்கள் வந்து இவ்வளோ தூரம் வந்து எல்லாரும் இணைச்சு கொள்வாங்க நினைக்கவே இல்லை. இது எதிர்பாராத நடந்தது. அதுக்கு நான் முதல்ல செஞ்சு விவகாரம் மற்றும் நம்ம மகேஷ், மணிகண்டன், கார்த்தி எல்லாருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். என்னை யாருக்கும் தெரியாது, அடையாளம் எல்லாரும் தெரிஞ்சுக்கிங்க. நான் வந்து ராஜா வளர்த்தது. என் ஒய்ஃபு வந்து பியூட்டிஷனாக இருக்கேன், தெரியாது. அவங்க இப்போ ஒரு ஃபங்க்ஷனில் இருக்கனால வர முடியல. நெக்ஸ்ட் டைம் கூப்பிட்டு வருவேன். எல்லாருக்கும் தலைமை நண்பர்கள் வர ராம்குமார். பாபுஜி ரெடி, பி ரெடி. எல்லாரும் வணக்கம். நான் ராம்குமார். இப்போ வேளாண்மை தொழிலில் இருக்கேன். இதுக்கு முதல்ல வந்து நெருளாளராக தகவல் தொழில்நுட்பத்துறையில் வேலை செஞ்சுட்டு இருந்தேன். என்னோட மனைவி வந்து இப்போ கணினி பொறியியலில் முதுகலை பட்டத்துக்காக படிச்சுட்டு இருக்காங்க, முடிக்க போகிறாங்க. அதனால அந்த வேலைக்கு அந்த படிப்பு தொடர்பான வேலைகள்னால அவங்களால வர முடியல. இப்போ எனக்கு 2 பசங்க. பெரியவர் பேர் பொற்சலியன், அவர் 3வது முடிச்சு 4வது போறாரு. சின்னவர் பேரு வெளிநமுதன், அவர் இப்ப யூகேஜி போறாரு. நன்றி. பாபுஜி பி ரெடி. பாபுஜி பாத்து ஸ்டாண்ட் பாப்பா கிட்ட பாப்பா முன்னாடி போ. தம்பி பேக் எல்லோருக்கும் வணக்கம். இங்கிலீஷ்ல பேசுவாங்க, தமிழ் யாருக்கு புரியாது, இங்கிலீஷ்ல பேசுவாங்க. Hi, this is Rifai. Okay, I'm an architect now. I have an office in Chennai. My office, I have 2 kids, and they have went to Indonesia for vacation, so they have been here for a while. So they'll be back on June 8th only. Okay. அம்மன் ராஜ்ய வாங்க. எல்லாரும் பார்க்குறது ரொம்ப சந்தோஷம். ஆக்சுவலாக we are planning this event for almost 3 years now, but we couldn't able to make it. இல்லை ஒரு sad event என்னன்னா we couldn't able to make Mr. Saul miss sir. So he is home for it. So we have to thank him for him. So we all thank for the guidance. Like, at every moment we always think about